என் பேர் ரூபன், கன்னியாகுமரி மாவட்டம், தக்கரில் இருக்கேன். எனக்கு கல்யாணம் முடிஞ்சு 2 பசங்க இருக்காங்க. என் தொழில் கடல் தொழில். நான் ஒரு 33 வருஷம் வரைக்கும் குடிப்பழக்கத்துக்கே நான் அடிமையாக இருந்தேன். என்னால் குடிக்காமல் என்னால் இருக்கவே முடியாது. ஒரு நாளைக்கு 2 கோட்டராது கண்டிப்பாக நான் குடிப்பேன். 2 கோட்டரை என்னால் குடிக்காமல் என்னால் இருக்கவும் முடியாது. குடிக்கலன்னுச்சா எனக்கு பைத்தியம் பிடிச்சாலே இருக்கு. உடம்பெல்லாம் ஒரு மாதிரி சோர்வு மாதிரி. அது குடித்தாதான் கொஞ்சம் உஷார் மாதிரி இருக்கும். இல்லை குடிக்க கூட நான் நினைப்பேன், இன்னைக்கு கரையை போனால் குடிக்கக்கூடாது அப்படியெல்லாம் நான் கடலில் வச்சு நான் நினைப்பேன். ஆனால் கரையை வந்த உடனே கண்டிப்பாக 2 கோட்டரை கண்டிப்பாக குடிச்சே ஆகணும். குடிக்காமல் இருந்தால் பைத்தியம் பிடிச்சாலே இருக்கு. குடி ஒரு பக்கம், 33 வருஷமாக ஆன்ஸும் ஒரு பக்கம், அதுவும் போட்டுகிட்டே வந்துட்டே இருந்தேன். இந்த ஆன்ஸு இப்போ சுண்டில் வைக்காம கை வேலை செய்ய எழும்பாது, போகாது, அப்படியே சக்காய் அப்படியே இருக்கும். வீட்லேயும் சொல்லிட்டேன், இந்த பழக்கத்தை விட்டேன்னா என்னால் வேலை செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்களும் இதை கண்டுக்க கிடையாது. ஏன்னா ஏன் ஒரு வருமானத்தை வச்சு தான் வீடே ஓடுது. இப்படியே இருக்கும்போது 2022 நான் ஜெபிக்கலாம் நிகழ்ச்சியை பார்த்தேன். வீட்டில் இருந்து பார்த்துட்டு இருக்கும்போது நானும் கூட இருந்து பார்க்கும்போது மௌன்சி ஐயா குடிப்பழக்கத்துக்கு ஜெபிக்கும் போது நானும் கூட இருந்து ஜெபிப்பேன். எனக்கு இந்த குடிப்பழக்கத்திலேருந்து எனக்கு ஒரு விடுதலை தரணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கேட்பேன் கடவுள்கிட்ட. நிகழ்ச்சி பார்க்க என்ன அறியாமலே நானே இந்த பழக்கத்திலேருந்து நானே எல்லாத்தையும் நானே விட்டுட்டேன். ஆனால் எனக்கே தெரியாது நான் எப்படி விட்டேன்னு. அந்த நிகழ்ச்சி பார்த்த பிறகு எனக்கு இதை குடிக்கணும்னு எண்ணமே இல்லை. கணேஷு, இந்த குடி, இந்த வெத்தலை பாக்கு, இந்த சிசர்லாம் வலிப்பேன். இந்த தண்ணி அடித்தா அதெல்லாம் வலிப்பேன். அந்த எண்ணமே வரல. இப்போ எல்லாரும் ஆச்சரியமாக பாய்க்காங்க. எனக்கு கணேஷு போடாட்டாலும் என்னை வேலையெல்லாம் செய்ய முடியும். எனக்கு கரையை வந்தாச்சுன்னா அந்த குடிக்கணும்னு எண்ணமே வராது. இந்த எண்ணமே வராது. என்னை குடிக்கிற இடத்துக்கெல்லாம் என்னைய கூட்டிட்டு போவாங்க. இந்த எண்ணமே எனக்கு வரல. நான் நினைக்கவே இல்லை, நான் நிப்பாட்டேன்னு நான் நினைக்கவே இல்லை. இப்படி நான் மாறுவேன்னு நான் நினைக்கவே இல்லை. விடுதலை கிடைச்சதே பெரிய விஷயம். 2 வருஷம் கூட நான் குடிக்காம இருக்கேன். முதல்ல எல்லாம் ஜெபம் பண்ணவே மாட்டேன். ஆனால் இப்போ ஜெபம் பண்ணாமல் என்னால் இருக்க முடியாது. இந்த விடியாலம் ஒரு 5 மணி ஆன உடனே என்ன அறியாமல் நானே எழும்பிடுவேன். என் வீட்டுக்காரர் இப்போ குடிக்கிறதில்ல, எந்த கெட்ட பழக்கம் இல்லை, ரொம்ப சந்தோஷம் மாதிரி வீட்டை விட்டு வெளியிலே போகிறதில்ல. ஜெபிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியை நான் பார்த்ததுனால தான் எனக்கு இந்த விடுதலை கிடச்சி. என்னை பார்க்காம இருந்தால் எனக்கு இந்த விடுதலை கிடச்சிருக்காது. நான் எவ்வளவு முயற்சி பண்ணினேன், எனக்கு அந்த குடிப்பழக்கத்திலேருந்து நான் மாறல. ஆனால் இப்போ நான் ஏசப்பாவை நான் நம்பினேன், எனக்கு விடுதலை கிடச்சி. 33 வருஷம் குடிப்பழக்கத்தில் இருந்து ஏசப்பா எனக்கு விடுதலை தந்தது கோடான கோடி நன்றி. இயேசு எவ்வளோ அற்புதமான ஆண்டவர் பார்த்தீங்களா. 33 வருஷம் குடிப்பழக்கம், ஹான்ஸ், அந்த போதை கொடுக்கறதெல்லாம், சிகரெட், எல்லாத்துலேருந்து விடுதலை, பாவத்திலேருந்து விடுதலையாக்கிற ஒரே ஒரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். பாவ மன்னிப்புக்கு நிறைய பரிகாரம் சொல்லுவாங்க. இங்கே போய் இதை பண்ணால் பாவம் மன்னிச்சிரும், இங்கே போய் இதில் மூழ்கினா பாவம் மன்னிக்கப்பட்டோம், இந்த பரிகாரம் செய்யுங்கன்னு. ஆனால் விடுதலை யார் தர முடியும்? இதுக்கு பல காரியம் சொல்லலாம். அதெல்லாம் நம்பிக்கை, மத நம்பிக்கைன்னு சொல்லுவாங்க. சரி, ஆனால் குடிகாரனை விட முடியல. இவ்வளவு நாள் தன்னை சாப்பிடாம உறுத்தி நடந்து எல்லாம் பண்ணாலும் ஒரு பீடி சிகரெட்டை விட முடியலையே, மாற்ற முடியலல்ல. அப்போ இது விடுதலை கொடுக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அவர் தான் இயேசு. அவர் தான் விடுதலை தர முடியும். மனிதனுடைய பாவத்துக்காக